ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவிடி கார்னர். இவள் உங்களின் தோழி. இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் ராஜ்மா வச்சு சூப்பராக ஒரு பொரிச்ச குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 150 கிராம் கத்திரிக்காய், ராஜ்மா 100 கிராம், வெங்காயம் 1, தக்காளி 1, அரை ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் தேங்காய் பேஸ்ட் எடுத்திருக்கேன், புளி ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸு, குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மணத்தக்காளி வத்தல் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், உப்பு எண்ணெய் தேவையான அளவு. இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கடுகு போட்டிருக்கோம். நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணலனா நார்மலாக வீட்டில் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ கடுகு பொரிஞ்சதும் நான் இந்த மாதிரி கத்திரிக்காயை நீளமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம எண்ணெயிலேயே நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்களா, நல்ல ஒரு பர்பிள் கலர் தெரியுது. இதோட ஸ்கின்லாம் இந்த மாதிரி வரணும். நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் நல்லா காஞ்ச மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை பொரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு கரெக்டான பதம் வந்துடுச்சு. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பர்பிள் கலரில் இருந்தது. இப்போ அதோட தோல்லாம் கலர் மாறி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இது ரொம்ப மொறுமொறுப்பாகவும் இல்லாமல் இருக்கும். இப்போ அதே எண்ணெயிலேயே ஒரு தக்காளி நான் நறுக்கி எடுத்திருக்கேன். அதையும் இந்த தக்காளியை நம்ம எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். இது ஆப்ஷனல். உங்களுக்கு தக்காளி எண்ணெயில் ஃப்ரை பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம அப்புறம் வெங்காயம்லாம் வதக்கும்போது தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட தோல்லாம் உங்களுக்கு சுருங்கின மாதிரி வரும். அது வரைக்கும் நீங்கள் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்க மசாலாவே தான் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். புதுசாக எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல இதில். இப்போ நான் தக்காளி வதங்கிடுச்சு, நான் எடுத்துடுறேன் தக்காளி. நம்ம தக்காளி கத்திரிக்காய் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுலேயே தக்காளியும் எடுத்துடலாம். இப்போ அதே எண்ணெயிலேயே ஒரு வெங்காயம் நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும். நம்ம எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே எண்ணெய் ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண 2 ஸ்பூன் எண்ணெயிலேயே இப்போ எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினதும் நான் 1 கப் போல் ராஜ்மா வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ராஜ்மா ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு 4 விசில் போட்டு எடுத்திருக்கேன். இது நம்ம பீன்ஸுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் ராஜ்மா. இப்போ ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். சின்ன எலுமிச்சை பழ சைஸுக்கு எடுத்துக்கோங்க போதும். இதை நல்லா இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கோங்க. நமக்கு புளி தண்ணி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம 1.5 ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறோம். இது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாதா குழம்பு மிளகாய்த்தூள் தான். அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள். இதை நல்லா இந்த புளி தண்ணியில் கலந்து எடுத்துக்கோங்க. கட்டிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இப்போ இதில் நம்ம வதக்குறோம் இல்லைங்களா வெங்காயம் ராஜ்மா, அதில் இந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். இப்போ லேசாக உங்களுக்கு இந்த ஓரத்துலலாம் கொதி வர மாதிரி ஆரம்பிக்கும். அந்த தெரியுதுங்களா? இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருந்த கத்திரிக்காயையும் தக்காளியும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் கலந்து விட்டுட்டு இதை மூடி ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க போதும். அதுக்குள்ளே உங்களுக்கு புளியோட வாசனை, இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை எல்லாமே உங்களுக்கு போயிடும். நான் இப்போ மூடி வச்சிடுறேன். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்களா, சூப்பராக கொதிச்சு வருது. அப்படியே அந்த எண்ணெய்லாம் உங்களுக்கு சைடில் பிரிஞ்சு வரும் பாருங்கள். நல்லாவே தெரியும் உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 ஸ்பூன் போல் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும். அதுதான் நமக்கு தேங்காய் பேஸ்ட்டுன்னு சொல்கிறோம். நான் 2 ஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். நல்லா கட்டியாகவே நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு குழம்பு இந்த திக்கு இருந்தால் போதும். அதனால் நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை. நீங்கள் தேங்காய் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் போல் இது சும்மா கொதி வந்தால் போதும் நமக்கு. மூடி வச்சுட்டு 2 நிமிஷம் கழித்து நான் திறந்து பார்க்குறேன். சூப்பரான நம்ம பொரிச்ச கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதுக்கு கடுகும் தாளிக்கலாம். நான் இன்றைக்கி கடுகு தாளிக்காமல் மணத்தக்காளி வத்தல் எடுத்திருக்கேன்.
இது வந்து மணத்தக்காளி கீரை இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து தக்காளி மாதிரி வரும். அதை நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இல்லை உங்களுக்கு தனியாகவே இது கடையிலையும் கிடைக்கும், மணத்தக்காளி வத்தல் அப்படின்ட்டு. நான் இப்போ அதை தான் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் இதுக்கு பதில் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாவையும் தாளித்து நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இது போடும்போது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்களா, நல்லா குண்டாக பொரிஞ்சு வருது. இந்த மாதிரி நமக்கு பொரிஞ்சு வரணும். நான் வந்து நல்லெண்ணெயிலே தான் இது பொரிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கலாம். இது வந்து இப்போ பொரிஞ்சு வந்துடுச்சு. நமக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா சூப்பராக பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம குழம்புல எடுத்து ஆட் பண்ணிடலாம். நமக்கு இதை குழம்புல ஆட் பண்ணிட்டோம்னா சூப்பரான கத்திரிக்காய் பொரிச்ச குழம்பு ரெடி. இது வந்து நான் இன்றைக்கி ராஜ்மா வச்சு பண்ணியிருக்கேன். நமக்கு ராஜ்மா வந்து ரொம்ப ஹெல்த்தி. நீங்கள் ராஜ்மாக்கு பதில் வேறு ஏதாவது வச்சு வேறு சுண்டல் வச்சும் நம்ம பண்ணலாம். இது வந்து சூடான சாதத்தோடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். எண்ணெயிலேயே கத்திரிக்காவெல்லாம் இந்த மாதிரி பொரித்து எடுத்து பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் அடிக்கடி இதை செய்வீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.